கருகப்பில்லை தொக்கு பண்ண போகிறேன். கட்டி பெருங்காயம், புளி, காரத்துக்கு 4 மிளகா, உப்பு ஒரு 10 மிளகு. இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நம்ம நிழல்லையே இதை அந்த ஈரம் போகிற வரைக்கும் வச்சு இதோட ஆட் பண்ணிக்கணும். தேவையான வாட்டர் சேர்த்து இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவையான ஜலமிக்கு ஆயில் ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம். இது வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சது இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. மிக்ஸியை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதில் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பிடி, கொஞ்சம் வெல்லம். இந்த வெல்லம் போட்டால் தான் இந்த கருகப்பிள்ளை தொக்கு டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கருகப்பிள்ளைக்குன்னு தனியான ஒரு டேஸ்ட் அப்படின்னா அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது கூட இதெல்லாம் சேரும்போது தான் அந்த சுவைங்கிறது நமக்கு கிடைக்கும். நீங்கள் அதை சேர்க்காமல் சாப்பிட்றது கெடுதலாம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. அதுதான் ரீசன். இது அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அப்படியே கலர வேண்டிதான். கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜ் வந்தவொடனே இறக்கிட வேண்டிதான். இது நம்ம சாதத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சைடிஷாக தொட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சேனலில் பார்க்குற எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அயன் நிறையா இருக்குது. இது ரொம்ப தெளிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஒரு லிட்டு வச்சு இப்படி ஃபுல் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிண்டா சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டை கூட வதக்கி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க எல்லாமே இதை எடுத்துக்கலாம். க்ரோத் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி விழுந்தவங்களுக்கும் இது சாப்பிடும்போது கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிக்கிறேன்.